லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பேதுரு இயேசுவிடம், ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் இப்போது உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பேதுரு இரவு முழுவதும் முயற்சி செய்தும் அவனுடைய வலை காலியாகவே இருந்தது. ஒரு மீனும் அகப்படவில்லை. அவன் அனுபவப்பட்ட ஒரு மீனவன். அவனுக்கு எங்கு மீன் இருக்கும், எங்கு மீன் இருக்காது என்று நன்றாக தெரியும். ஆனாலும் அவனுக்கே அந்த இரவு தோல்வியாக அமைந்தது. நம்மால் எல்லாம் முடியும் என்று நாம் நினைத்தால் அது மிகவும் தவறு. விடுதலை என்பது நம்முடைய முயற்சினால் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய உதவி அன்றி நம்மால் ஒன்றும் முடியாது என்ற எண்ணமும் இருக்க வேண்டும். இரவு முழுவதும் முயற்சி செய்து ஒன்றும் இல்லை, இப்போது மட்டும் எப்படி மீன் கிடைத்துவிடும் என்று பேதுரு தனது அனுபவத்தின் மூலமாக இயேசுவின் வார்த்தையை அசட்டை செய்திருக்கலாம். ஆனாலும் அவன் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலை கிளியத்தக்க அளவு மீன்களை பிடித்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் அந்த குணம் நமக்கு இருக்குமே. ஆனால் நமது சூழ்நிலை எப்படி இருந்தாலும், அதாவது நம்பிக்கையற்ற நிலையாக இருந்தாலும், கர்த்தர் வெறுமையை ஏராளமாக மாற்ற முடியும் என்பதை மறவாதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை குறித்த கர்த்தரின் தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமேன்.